அப்படின்னு சொல்லி உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு பாடல், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கீர்த்தனை பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயம் எனவே, எழுந்தார் இறைவன் என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போனுங்க. ஹல்லேலூயா. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். பாடுவோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தாழ்ந்து மனு குலத்தை மாற்ற, விழுந்தவரை கரையேற்ற, பாவத்தாழ்ந்து மனு குலத்தை மாற்ற, விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். பாடுவோம். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயிர் நித்திய ஜீவனை அளிக்க, செத்தவர் மீண்டுமே பிழைக்க, உயிர் நித்திய ஜீவனை அளிக்க, தேவ பக்தர் யாவரும் கலிக்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க, ஆமென். கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க, நம் இருதிரத்தாரையும் சேர்க்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, சொல்லுங்க. சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, இப்பூவின் மீது சபை செழிக்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். சொல்லுங்க. எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க, கருதிய காரியம் வாய்க்க, தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க, நம் இருதிரத்தாரையும் சேர்க்க, எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே, எழுந்தார் இறைவன்.
ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க பார்ப்போம். எல்லாரும் உட்காருங்க. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னது யார்? முதலா அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படி சொன்னது யார் பார்ப்போம்? சொல்லுங்க. தேவதூதனா? சரி, ஓகே, கை தட்டிருங்க. சரியான பதில் இல்லை. அடுத்தால மரியாளா? கை தட்டுங்க பார்ப்போம். இதுவும் சரியான பதில் இல்லை. சரி, இன்னும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மகதேலனா மரியா சொன்னது யாரு? சரி, ஓகே. அம்மா வந்து நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஏறக்குறைய சரிதான். ஆனால் அதே நேரத்தில் சரியும் இல்லை. வாசிப்போமா யோபினுடைய சரித்திரத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 ஒருத்தர் வாசிங்க. யோபு 19:25 வாசிங்க பார்ப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி நல்லா போல்ட்டா வாசிங்க பார்ப்போம். என் மீட்பர் அப்படி சொல்லுங்க. என் மீட்பர், மை ரெடீமர். சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க, எல்லாருமே சேர்ந்து வாசிப்போமா? என் மீட்பர். சத்தம் வாசிங்க பார்ப்போம். என் மீட்பர். எல்லாம் போல்ட்டா சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ மீட்பர் அப்படிங்கிற வார்த்தையை யோபு தான் முதல்ல உபயோகப்படுத்தியிருக்கிறார். மீட்பர்னா மீட்கிறவர், ரெடீமர் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஈஸ்டர் தினத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு மீட்டு கொடுக்க போகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நிறைய காரியத்தை மீட்க போறீங்க. அல்லேலூயா. ஆமாம், மீட்டு கொள்ளுகிறதுனா தெரியும் தானே? மீட்டு கொள்ளுகிறதுனா ஒரு ஜுவல் லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா போய் நகையை மீட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? எத்தனை பேர் மீட்டு கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளஸிங் சொல்கிறேன். யாரெல்லாம் பேங்க்கில் ஜுவல்ஸ் அடகு வச்சுருக்கீங்களோ, ஜுவல் லோன் வச்சுருக்கீங்களோ, எல்லாரும் மீட்டு கொள்ள போகிறீங்க. கை தூக்கி அல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த இடத்துல உங்களுக்கு திருப்ப முடியாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் திருப்பி கொள்வதற்கு, சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? உதவி செய்ய போகிறார். அடுத்தால பாருங்க, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள தேவனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த உயிர் தெழுதலின் மகிமையை கர்த்தர் உங்க மேலே வைக்க போகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப போகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத யோபு முதலாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த வீட்டில் போய் நீங்கள் அப்படியே சொல்லிக்கொண்டே இருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு உயிர்த்தெழுதலின் மகிமையை கர்த்தர் உங்க மேலே வைக்க போகிறார். உயிர்த்தெழுதலின் பிரசன்னத்தை கர்த்தர் உங்க மேலே வைக்க போகிறார். அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னைக்கு இந்த வார்த்தையை யோபு சொன்னாரோ அதற்கு பிறகு யோபு 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோபு 38:1. பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக. கவனிங்க, பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். நீங்க எப்பமெல்லாம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்களோ அப்பமெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய தேவனா இருக்கிறார். எத்தனை பேரிடத்துல கர்த்தர் பேசணும் அப்படின்னு விரும்புறீங்க? எத்தனை பேர்கிட்ட விரும்புறீங்க கர்த்தர் உங்களோடு பேசுவார்? நீங்க மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களோ? அது வாசிங்க பாப்போம். யோபு 19:25. அப்படியா? சிஸ்டர் வாசிப்பாங்களா? சரி, அடுத்தால வாசிங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்க தமிழ் பைபிளா வச்சிருக்கீங்க? மலையாள பைபிளா? அப்படியா? சரி, பின்னாடி வாசிங்க. அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு முறை கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை மீது தேவ தயவை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். ஒரு உயிர்த்தெழுதலின் பாடல். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார் என்று சொல்லி
இந்த பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கரங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி மாடிடவே. வேதாள கரங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி மாடிடவே. யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை இன்றும் நீக்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். வாத தூதரை கண்டக மகிழ்ந்தார். அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். வாத தூதரை கண்டக மகிழ்ந்தார். அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். கிறிஸ்தோ நாம அவர் பாதம் பணிவோம் பாதம் பணிவோம், பரத்தை சீரமணிவோம். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம் பாதம் பணிவோம், பரத்தை சீரமணிவோம். யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எல்லாம் கவனிங்க. சொன்னபடியே என்ன பண்ணாராம்? உயிர்த்தெழுந்து இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதனால நீங்க மட்டும் பாட போறீங்க, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. நீங்க மாத்திரம் சத்தமா பாடணும். சரியா? நீங்க மாத்திரம் பாடணும் அந்த கவியை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. இந்த வரியை நீங்க மாத்திரம் பாடணும். நல்ல சத்தமா உற்சாகமா பாடணும். உங்க குரலை நான் கேட்க ஆசைப்படுறேன். அல்லேலூயா. சரியா? இன்னொரு முறை. மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூதன் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதன் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அடுத்தபடியா எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே. பயத்தை என்றும் நீக்குதே. எத்தனை பேருக்கு பயம் இருக்கு? பயம். பயப்படாம கை தூக்கணும். ஏதோ ஒரு பயம் நமக்கு இருக்கும்னா நல்லா கேட்டுக்கணும். ஏதோ ஒரு பயம். பயம் இல்லாத ஒரு மனிதன் அது தெய்வ மனிதன். எந்த ஒரு பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு விளைவினம் வந்தா கூட ஒரு பயம் வருது. எதிர்காலத்தை குறித்து பயம் வருது, தோல்வி பயம் வருது, பலவிதமான பயம் இருக்கு, மரண பயம் இருக்குது. அதனால எந்த பயமா இருந்தாலும் சரி, நீங்க இந்த பயத்தெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எடுக்க போகுது. அதனால இன்னொரு முறை நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே. பயத்தை என்றும் நீக்குதே, இன்றும் நீக்குதேன்னு நீங்க படிச்சாலும் சரிதான். எப்பவுமே பயத்தை அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உங்க வாழ்க்கையில நீக்கும். பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பயப்படாம சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, பாடிடுறீங்களா பார்ப்போம். இந்த எழுந்தார் என்ற துணி, எழுந்தார் என்றும் நீக்குதே. யூதன் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதன் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 15 நிமிடம், 10 முதல் 15 நிமிடம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லா தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக, ஒரு தேவ வல்லமை நம்மை நிரப்பும்படியாக, ஒரு தேவனுடைய இரக்கம் நம்மை நிரப்பும்படியாக, கர்த்தருடைய கரம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ மகிமையோடு ஒரு பிரசன்னத்தோடு இந்த காலை நேரத்தில் தேவனை நோக்கி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் கண்ணோக்குகிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களை அன்போடு அரவணைக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி
எல்லா ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த துதியின் நேரத்தில், இந்த ஸ்தோத்திரத்தின் நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, ஓ தெய்வத்தின் இந்த பெரிய கிருபையின் அனுக்கிரகம் இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் எழும்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ தயவை கர்த்தர் உங்கள் மீது வைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாம் உங்களுடைய துதி சத்தம் தேவ சமூகத்தில் எழும்ப ஆரம்பிக்கட்டும். ஒருவருடைய ஸ்தோத்திரத்தின் சத்தம் தேவ மகிமையின் பிரசன்னத்தோடு இந்த நேரத்தில் தேவ மகிமையில் அப்படியே நிற்கிற உங்கள் மீது ஒரு தேவ கரத்தின் பிரசன்னம், தேவ வல்லமின் பிரசன்னமும், தேவ கரமும், இரக்கத்தின் கரமும், மகிமையின் கரமும் கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தருடைய தயவு உங்களை நிரப்பும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. சத்தமா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம். ஆமென். எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போம், அதுதானே தகப்பன் வீடு. கைகளை தட்டி பாடுவோமா? நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே பாடுங்க. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. அப்பா தகப்பனே
உற்சாகமா பாடுங்க. நன்றி ஆமென் ஆமென். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆமென் ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். இந்த கவியை பாடுறதுக்கு முன்னாடி நான் உங்களை தீர்க்க தரிசனமா சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அது வாசிங்க பார்ப்போம். ஆ, இன்னொரு முறை நல்லா சத்தமா வாசிங்களேன். ஆ. விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? படுத்திருக்கிற பூமி. அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா சொல்றார் பார்த்தீங்களா? படுத்திருக்கிற பூமி சொந்தமாகும் என்று வாக்குறுத்தீரையா, பழுகி பெருகி தேசமாய் மாறும் என்று நான் உங்களை பார்த்து சொல்றேன். சிலருக்கு படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் சீக்கிரத்தில் சொந்தமாக கொடுக்க போறோம். கைகளை தட்டுக்கு பார்ப்போம். படுத்திருக்கிற பூமி. நீங்கள் கோயம்புத்தூரில் நம்ம இந்த சிவானந்தா மில்ஸ் பின்னாடி சொரணம்பட்டி, நம்ம ஏரியா வேல்முருகன் நகர், சக்தி நகர், எங்கெங்கேயோ நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு, ஒருவேளை படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக தந்திருப்பாரே, ஆனால் அடுத்தால நீங்கள் பழுகி பெருக போறீங்க. அல்லேலூயா. பழுகி பெருகுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அதனால இந்த கவியை நீங்கள் விசுவாசத்தோடு பாடுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். இது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகிறது. பாடுவோமா? படுத்திருக்கும் இந்த பூமி சொந்தமாகும் என்று வாக்குரைத்தீரையா, பழுகி பெருகி தேசமாய் மாறுவோம் என்று வாக்குரைத்தீரையா. படுத்திருக்கும் இந்த பூமி சொந்தமாகும் என்று வாக்குரைத்தீரையா, பழுகி பெருகி தேசமாய் மாறுவோம் என்று வாக்குரைத்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டேன், ஆமென். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்
பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். சொல்லுங்க. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், உங்களுக்காக என் தேவனுடைய ரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நன்மையானவைகளை பேசுவதற்கு, உடைய சாபங்கள் எல்லாம் மாறுவதற்கு, உடைய கண்ணீர் மாறுவதற்கு, உடைய தரித்திரம் வறுமை மாறுவதற்கு என் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி ரத்தம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய பிரசன்னம் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். போர் கவசம், என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. போர் கவசம், என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவி, தீய ஆவியும் தீய ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலருடைய வீடுகளில், சிலருடைய எல்லைகளில், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள், தீய ஆவிகள், தீமையை கொண்டு வந்த ஆவிகள், கண்ணீரை கொண்டு வந்த ஆவிகள், வறுமையை கொண்டு வந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்தில். எல்லாம் முழங்கால் படிடுங்க. இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிச்சு இப்பொழுதும் உங்களை ஒரு பிளஸ் பண்ணி இந்த உயிர் தழுதலின் நாளின் மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படியே ஒரு 5 நிமிடம் ஜெபத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஒரு வாழ்த்து செய்தியை சாம் கொண்டு வரும் பொழுது நீங்கள் எல்லாம் ஜெபத்தோடு இருங்க. எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த உயிர் தழுதல் நாளில் என்ன விண்ணப்பத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும் சரி, அந்த விண்ணப்பத்தை வத்தி ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய நம்முடைய முகங்களை அவர் பிரகாசிக்க செய்கிற தேவன். தம்மை நம்பி வந்த ஒரு ஜனங்களை கூட அவர் கைவிட அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்தார். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சில கற்கள் அடைத்து வைத்திருக்கலாம். சத்துருவானவன்
பலவிதமான கற்களை அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்திலேயோ ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த கல்லின் மீது படுகிறது. எல்லா விதமான கற்களை தேவன் புரட்டி தள்ளுகிறார். இயேசுவின் நாமத்தில் புரட்டி தள்ளப்படுவதாக. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வரட்டும் இந்த காலை நேரத்தில். ஓ தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும். எந்த விதமான கற்களாய் இருந்தாலும், ஓ பலகீனத்தை கொண்டு வருகிற கற்கள், பொருளாதார தடைகளை கொண்டு வர கற்கள் புரட்டி தள்ளப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பெரிய காரியங்களை செய்யும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம் தேவ சமூகத்திலே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பக்கத்தில் கவர் கீழே பக்கத்தில் கை கொடுத்து, இந்த காலை நேரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நீங்கள் கை கொடுத்து நீங்கள் வாழ்த்துங்க பார்ப்போம். ஒரு 5 பேருக்காவது நீங்கள் கை கொடுக்கணும். பின்னாடி முன்னாடி எல்லாருக்கும் கை கொடுத்து நீங்கள் வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஆண்டிலே உங்களை எல்லாரையும் நான் ஜீவனோடும் சுகத்தோடும் பலனோடும் கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே உங்களை நான் பார்ப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொன்று சொல்ல போகிறீங்க, பக்கத்தில் கை கொடுத்து நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேலே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கை கொடுக்கும்போது வரப்போகுது, உங்கள் மேலே அந்த வல்லமை வரப்போகுது. ஆமென். ஆண்டவர் மரித்தார், ஆனால் இதோ சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நாம் மரித்த தேவனை ஆராதிக்கலை, நம்ம உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து அவரே பாவமானார், சாபமானார். அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வாரத்தின் முதலாவது நாள் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய கற்கள் புரட்டி போட்டிருப்பதை நீங்கள் பார்க்க போறீர்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கல்லு உங்களுக்கு முன்பாக அடைப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க போறதல்ல, புரட்டி போட்டிருக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில சில கற்களை சத்துருவானவன் முத்திரை போட்டு வைச்சிருக்கலாம், ஆனா இந்த காலை நேரத்தில் அந்த கற்களை தேவன் புரட்டி போட்டார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த வல்லமை வரும் பொழுது எந்த சத்துருவானவனும் நமக்கு விரோதமாக கற்களை அடைத்து வைக்க அவனுக்கு உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த பலிகளை செலுத்தி அந்த இரத்தத்தை அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் 2 தூதர்கள் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்போ அந்த பலிகளை செலுத்தி அந்த இரத்தத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த அந்த பெட்டியின் மேலே அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் மேலே அப்படி தெளிச்சு விடணும். அப்படி தெளிக்கும் பொழுது தான் ஒருவனுடைய பாவம் என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய முறைமை. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலும் நடந்துதான்னு சொல்லி ஒரு அறிஞர்கள் இதை ஆய்வு பண்ணும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் நாட்டில் இந்த எருசலேம் பகுதியில் இந்த கொல்கதா மலையை அவங்க சயின்டிஸ்ட் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு குகையை பார்க்குறாங்க. அந்த குகைக்குள்ளே போகும் பொழுது நேராக அந்த குகை வந்து அப்படியே ஒரு பக்கமாக அவங்கள கூட்டு போயிட்டே இருக்கு. கூட்டு போக 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 உள்ளே போய்கிட்டே இருக்கு, ரொம்ப ஆழமாக செல்லுது. உள்ளே போய் பார்த்த உடனே அந்த உள்ளே வந்து அந்த குகைக்குள்ளே பத்திரமா ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை பார்த்த உடனே இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் கஷ்டப்பட்டு அதை வெளியே எப்படியோ கொஞ்சம் தோண்டி அந்த பாக்ஸை வெளியே கொண்டு வந்து அதை பார்த்தாங்கன்னா அது என்ன பெட்டி தெரியுமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆமென். இது எந்த ஒரு வெளிச்சத்திற்கும் வரல. ஏன்னா இது வந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு நியூஸ் ஆயிரும், இன்னும் வேதாகமத்திற்கு அதிக ஒரு சான்று கிடைக்கும்னு சொல்லி அதை அப்படியே மறைச்சிட்டாங்க.
அப்போ அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் மேலே அந்த சிறகைகளை அவங்க மூடி இப்படி நிற்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் குரூப்பில் போட்டு விட்றேன். அப்போ அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு கரை படிந்ததை அவங்க பார்த்தாங்க. இதை அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, இது என்ன கரை? ஆனால் அந்த கரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக அது மேலே தெளிக்கப்பட்டது மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருக்குது. உடனே அதை என்ன செய்கிறாங்க, அந்த கரையை லைட்டாக அதை கொஞ்சம் எடுத்து லேபுக்கு அனுப்பி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆமென். அந்த கொல்கதா மலையிலே அவர் அடிக்கப்பட்டு அவர் இரத்தங்களை சிந்தின உடனே அவருடைய இரத்தம் என்ன செய்தது அப்படின்னா, அந்த சிலுவை வழியாக அப்படியே கீழே இறங்கி 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 நேர போய் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே தெளிக்கப்பட்டது. ஆமென். ஆகில உலகத்திற்கும் சுமந்து தீர்க்கிற ஒரே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே தெளிக்கப்பட்டது. அன்னையோடு ஆண்டவர் எல்லா பிரமாணங்கள் எல்லா நியாய பிரமாணத்திற்கும் உட்பட்டவராய் மரித்து சதா காலங்களும் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இன்று உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வெற்றி சிறக்க போகிறார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லுங்க. இனி நீங்க சுமக்க தேவையில்லை. அதை மீறி நீங்க சுமப்பீங்கன்னா இந்த காலை நேரத்தில் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும். ஆமென். அவருடைய கல்வாரி இரத்தம் நம்முடைய சரீரத்தின் மேல தெளிக்கப்படும் பொழுது அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிய ஜீவன், ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆண்டவர் மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். லாசருவை, கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆனால் ஆண்டவரோடு இருந்த சீஷர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்து வருவார் என்ற நம்பிக்கையே இல்லை. மரிச்ச உடனே இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கே இது நடந்துட்டேன்னு சொல்லி எல்லாரும் துக்க முகத்தோடு பயந்து போய் ஒரு அறையில் அவங்க தங்கிட்டாங்க. இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பல அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம், பல அதிசயங்களை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும் பொழுது அவங்களுக்கெல்லாம் நடந்தது, ஆனால் நமக்கு நடக்குமோ என்ன நடக்காதோ, இப்படிப்பட்ட ஒரு கவலைகள், இப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப நேரிடும். ஆண்டவரோடு இருந்தவங்க தான், அற்புதங்களை செய்தவங்க தான், அவர் அநேக ஜனங்களை உயிரோடு எழுப்பினதை கண்ணார பார்த்தவர்கள். ஆனால் ஆண்டவர் 3 நாளைக்கு அப்புறம் எழுந்து வருவாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆலயத்திற்கு வரோம், அநேக அற்புதங்களை கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாகிறதுக்கு நமக்கு நம்பிக்கை இழந்து போய் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்து போயிடுறோம். ஆனால் கர்த்தர் அந்த சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். ஆமென். வாரத்தின் முதலாவது நாள் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற மகனே, உன்னுடைய வாழ்க்கையில கல் புரட்டி போட்டிருக்கிறதை இன்றைய நாளிலே நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென். கல் மூடி வச்சு இனிதான் நீங்க ஜெபம் பண்ணி புரட்டணும்னு இல்லை, அது புரட்டி போட்டாச்சு. இனி நீங்க அந்த நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுடைய கரங்களை தேவன் தகுதிப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பாராக. இன்னும் எந்தெந்த கல்லெல்லாம் உங்களுக்கு விரோதமா சத்துரு புரட்டி வச்சிருக்கிறானோ அது இன்றையிலிருந்து தேவன் ஒன்றாங்க எல்லாவற்றையும் தேவன் அப்புறப்படுத்துவார். ஆமென். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், நன்மையின் காரியங்களாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் வாழ்க்கையாக இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஹோப்பே இல்லை பிரதர், அவன் படிக்க மாட்டான், உருப்பட மாட்டான்னு சொல்லலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார். உங்களுடைய பிள்ளைகளும் வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக தேவன் மாற்றுவார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெற்றி சிறக்கிறவர்களாக, ஜெயம் கொள்ளுவர்களாக, சிலுவையிலே தேவன் கொடுத்த ஜெயம் மாத்திரமல்ல, உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஜெயத்தின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதிப்படுவோம். இன்னும் ஒவ்வொரு வாரமும், வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கெல்லாம் வருதோ ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாங்க. உங்களுக்கு முன்பாக பெரிய ஆசீர்வாதத்தின் கதவை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய உயிர்த்தெழுந்த தினத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you. அல்லேலூயா. மீண்டும் இந்த காலை நேரத்தில் எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம்.
மீண்டும் உங்களுக்கு என்னுடைய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மிக சுருக்கமாக வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக சில அறிவிப்புகளை நான் சொல்வதற்கு உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழக்கம் போல் இந்த வாரம் புதன்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். எல்லாரும் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறுகிறதான உபவாச ஜெபத்திற்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் விபிஎஸ் வச்சிடணும்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்பட்டு அந்த விபிஎஸ் மெட்டீரியல்ஸு, புக்கு, பாட்டு புஸ்தகம் எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுருந்தோம். ஆனால் டென்சிக்கு பார்த்திங்கன்னா கடந்த நாட்களில் அதை லீவு கேட்டதுக்கு 1 வாரம் லீவு தேவைன்னு கேட்டதுக்கு இன்னும் லீவு கொடுக்கல. அதனால் அந்த லீவு கொடுத்தா தான் அது பார்த்திங்கன்னா நடத்த முடியும். அதனால் லீவுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறோம். லீவு கிடைச்ச உடனே நாங்கள் அறிவிப்பு கொடுக்குறோம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சண்டே கிளாஸுக்கு அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாம் எதிர்பார்க்குறோம். எல்லா பிள்ளைகளெல்லாம் நீங்கள் அனுப்பி வைங்க. அதனால் விபிஎஸ் நான் உங்களுக்கு அந்த நடக்கிற தேதியை நாங்கள் பின்னாடி அறிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 40 நாள் காலை ஜெபத்துக்கு எல்லாம் வந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை ஜெபத்துக்கும் வந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய சிறப்பு ஆராதனைகளுக்கெல்லாம் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் காலை சிற்றுண்டி உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அதனால் எல்லாரும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்போடு எல்லாம் ஒருவரை வாழ்த்தி நீங்கள் சந்தோஷத்தோடு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு தேவன். உங்களோடு நல்ல வார்த்தைகள் மூலமாய் பேசுவார். வார்த்தைகள் மூலமாக இடைப்படுவார். இன்றைக்கி நீங்கள் வந்த வண்ணமாக போகிறதில்ல, வந்த வண்ணமாக நீங்கள் போக மாட்டீங்க. தேவன் ஒரு மகா பெரிய ஒரு பரிசுத்த பிரசன்னத்தை உங்கள் மேலே வச்சு அனுப்ப போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற என் ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே கிருபையாய் நீங்கள் கண்ணோக்குங்கப்பா. வந்தவர்கள் ஒருத்தர் கூட ஆண்டவரே வெறுமையாக போகக்கூடாது. எத்தனையோ நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் அவர்களுக்கு நிறைவேறட்டும். எத்தனையோ நாள் அவங்க கண்ணீரோடு வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் ஒரு தேவ கரமும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இந்த நாளில் விசேஷமாய் தங்குவதாக, ஒரு விசேஷித்த கிருபையோடு தங்குவதாக என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு தேவ கரம் ஆண்டவரே இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இறங்குவதாக, ஒரு தேவ பிரசன்னம் ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே இறங்கி ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஒரு தேவ மகிமையின் கரம் வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இன்னொரு முறை சத்தமாக ஒருத்தர் வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. என்னை கவனிங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எல்லா இடத்துலையும் உயிர்த்தெழுதலின் செய்தி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவரே
இந்த உயிர்த்தெழுதல் செய்தி நம்ம வழக்கம் போல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த வருகிற ஜனங்களுக்கு விசேஷமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா, வந்திருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு தொடக்கூடிய ஒரு வார்த்தையும் சீக்கிரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது தான் தேவன் என்னோடு பேசினார். என் ஜனங்களுடைய தலையை நிமிர பண்ண போகிறேன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய தலையெல்லாம் சீக்கிரத்தில் நிமிர போகிறது சொன்னாங்க. எந்த இடத்துல விற்கப்பட்டு தலை குனிஞ்சு நடந்தாங்களோ, நிமிரப்படாதபடி அவங்க தலை குனிஞ்சி சில தோல்விகள், சில அவமானங்கள், சில நிந்தனைகள், சில போராட்டங்களினால எந்தெந்த ஜனங்களெல்லாம் தலை குனிந்து நின்றாங்களோ, அந்த தலை குனிந்த ஜனங்களுடைய தலையெல்லாம் நிமிர பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உங்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்து சொல்லி இந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்கிறேன். வெகு சீக்கிரத்தில் உங்கள் தலையெல்லாம் நிமிர போகுது. வெகு சீக்கிரத்தில் ஈஸ்டர் செய்தியே உங்களுக்கு அதுதான். வெகு சீக்கிரத்தில் தலை நிமிர்றது ஒரு ஆசீர்வாதம். எப்பவெல்லாம் நம்மளுடைய தலை நிமிரும், ஒரு வெற்றியை நம்ம அனுபவிக்கும் பொழுது, நீண்ட நாள் காத்து கொண்டிருக்கிற காரியம் நம்ம காலில் வரும்பொழுது நம்ம தலை நிமிர்ந்து நடப்போம். சில உண்மையை நம்ம பேசும்போது நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலாம். சில வெற்றியை சுதந்திரிக்கும் பொழுது நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலாம். அது மாத்திரமில்லை, கொஞ்சம் பாக்கெட்டில் பணம் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். அல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் தலை நிமிர முடியாதபடி இருந்தாலும் சரி, நான் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறேன். வாசித்த வசனத்தில் அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், பயம் வரும்பொழுது சில நேரங்களில் நம்ம தலையை என்ன பண்ணுறோம், குனிஞ்சிருந்தோம், கவிழ்ந்துருது தலை. நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கிறீங்க. டீச்சர் திடீர்னு கொஸ்டின் கேட்ட உடனே தெரிஞ்சவங்க தலை நிமிர்ந்து நிற்கும், தெரியாதவங்க தலை என்ன பண்ணோம், குனிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இருந்தே நம்மளுடைய தலை குனிய ஆரம்பிக்குது. எப்போ தலை குனிய ஆரம்பிக்குது? நம்ம வீட்டு பாடம் என்னைக்கு நம்ம ஒழுங்காக படிக்காமல் இருக்கோமோ அன்னைக்கே நம்ம பயத்தில் நம்ம தலை குனியுது. தலை குனிஞ்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் தலை குனியாமல் நிமிர்ந்து நின்று பாருங்க, கர்த்தர் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தெரியுதோ தெரியலையோ, நல்ல பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். டீச்சர் கொஸ்டின் கேட்கும்போது தெரியுதோ தெரியலையோ போல்ட்டாக பார்த்துரும். தலை குனிஞ்சவங்களை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் டிராஃபிக்கில் இப்போ ஹெல்மெட்டு கட்டாயம். இப்போ வந்த புதுசில் அப்போலாம் ஹெல்மெட்டு கட்டாயம் இல்லாத நாட்களில் டிராஃபிக்கு போலீஸ் எல்லாம் இந்த லைசன்ஸ் இல்லாத கேஸை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக பிடிப்பாங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல, ரொம்ப ஈஸியாக பிடிப்பாங்க. லைசன்ஸுக்காக அப்படியே தூக்குவாங்க. நீ வான்னு கூப்பிடுவாங்க. போகிற கேஸ் யார்கிட்டையுமே லைசன்ஸ் இருக்காது, போகிறது யார்கிட்டையுமே லைசன்ஸ் இருக்காது. கரெக்டாக எடுப்பாங்க. அந்த முகத்திலே காட்டி குடிச்சிடும் ஒரு பயம். ஒரு முகத்தில் ஒரு பயம் வந்தோடனே அந்த முகம் மாறுறது, சில நேரம் வேறு எங்கேயாவது பார்க்குறது, அப்படி தான் அந்த சாவியை அட்ஜஸ்ட் பண்ணுறது, கிளச்சை சரி பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து அவன் அழகாக கூப்பிடுவாங்க. ஆனால் அவன் செய்கிறத கவனிச்சுக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறவனை கூப்பிட மாட்டாங்க. அப்போ மனுஷனுக்கு பயம் படிக்கிற காலத்திலே தலை குனியுது. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கை பயணத்துலேயும் என்ன பண்ணுது, தலை குனியுது. சில நேரத்தில் எக்ஸாம் பேப்பர் அதை திருத்தி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மார்க்கு எடுத்தவங்க தலை நிமிர்ந்து நிற்பாங்க. அடுத்தால ஃபெயில் மார்க் எடுத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, தலை குனிஞ்சிருவாங்க. ஆனால் திருத்தினவங்களுக்கு தெரியும் இன்னும் இந்த கேஸெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க, எழுப்பி முட்டை தான் வாங்கியிருக்குது, 10 தான் வாங்கியிருக்குது, 12 தான் அப்படி தான் பேசுவார் அந்த என்ன சொல்கிறது, இந்த டீச்சர்ஸ், வாத்தியார். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் தலை குனியுது. அப்படி தானே, தலை குனியுது. திருமணத்தின் நேரத்திலையும் மணமகன் தலை குனிய மாட்டார், மணமகள் மட்டும் தலை குனிவாங்க. பயத்திலையா?
சிரிக்கிறீங்கன்னா இந்த திருமண காரியத்தை சொன்ன உடனே அதுதான் ஒரு மகிழ்ச்சி. ஒரு மங்கள காரியம்னாலே முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்துடுது பார்த்தீங்களா? இப்போ மணமகளுடைய தலை கவிழ்து, அது பெண்களுக்கே கொடுத்துருக்கிற அந்த ஒரு அழகு, ஒரு நாணத்தினால, அந்த ஒரு என்ன சொல்கிறது, தாழ்மைன்னு சொல்கிறது கூடாது, அது ஒரு சுவாபம், ஒரு அழகு. அப்போது அந்த தலை அந்த நேரத்தில் குனிறதுனால ஒரு மங்களம் அந்த தாலி கழுத்தில் ஏறு. சில நேரத்தில் நீங்கள் தலை குனியணும். எதுக்கெல்லாம் தலை குனியணும்? எதுக்கெல்லாம் சொல்லுங்களேன். இந்த காலை நேரம் நல்ல ஒரு அருமையான கிளைமேட்டு, ஜெபம் பண்ணும்போது தலை குனியணும். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது நீங்கள் தலை குனிஞ்சிச்சு நல்லா தாழ்த்தி நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா, ஜெபம் பண்ணி எழும்பும்போது உங்கள் தலை உயர்ந்துடும். இதுதான் ரகசியம். தலை நல்லா குனிஞ்சு பணிஞ்சு. நான் இப்போவும் பார்ப்பேன் ஆலயத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி ஜெபிக்கிறீங்க. சிலர் தாழ விழுந்து ஜெபிக்கிறீங்க, சிலர் குனிந்து ஜெபிக்கிறீங்க, சிலர் கையை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க. எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் குனியணும். கிராமத்தில் எங்கள் ஊரில் இப்போ நம்ம 6 அடி 7 அடி இருக்கோம். ஆனால் நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா 5 அடி அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகும்போது குனிஞ்சு போகணுன்ட்டு. இப்போ நம்ம பெருசாக வைக்கிறோம். நான் வாலிப வயசில் இருக்கும்போது எந்த வீட்டுக்கு போனாலும் தலை இடிக்கும். சிரிக்கிறீங்கள? உண்மையில் தலை இடித்ததுக்கு கணக்கே கிடையாது. டங்குன்னு இடிக்கும். உடனே சொல்லுவாங்க, கொஞ்சம் குனி, வாழ்க்கையிலையும் கொஞ்சம் குனியணும். அல்லேலூயா. அப்போது குனிஞ்சா தான் நீங்கள் நிமிர முடியும். தலை கவிழ்ந்துட்டீங்க அப்படின்னா சில நேரத்தில் தலை நிமிர பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் உங்களை பார்த்து அடுத்தால சொல்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் தலை கவிழ்ந்து நிற்கிறதா? சில நேரம் சில தோல்வி, சில நேரம் அவமானப்படும் பொழுது, சில துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய தலை குனிந்து போகுது. வேதத்தில் யோசேப்பினுடைய சரித்திரத்தில் அவனுடைய தலை குனிஞ்சுது. எதுக்காக தலை குனிந்துச்சு? சிறைச்சாலைக்குள்ள செய்யாத குற்றத்துக்காக. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிச்சிருவார். உங்கள் வாழ்க்கை சில காரியங்கள் நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க. சில தோல்விகளோ, சில அவமானங்களோ, சில நிந்தனைகளையோ நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உங்கள் தலை நிமிர போகுது அப்படின்னு அர்த்தம். வெகு சீக்கிரத்தில். அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை செய்யாத தவறு நிமித்தம் தலை குனிஞ்சுது. ஆனால் ஒரு நாள் வரும்பொழுது அந்த தலை நிமிர்ந்து நின்றுச்சு. எங்கே போய் தெரியுமா? பார்வோனுடைய அந்த அரண்மனையில், அவனுடைய ராஜ சமூகத்தில், அவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்பதாக அவன் கம்பீரமாக நின்னான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, உங்கள் தலை குனிஞ்சிருக்கா, வருத்தப்படாதீங்க. வெகு சீக்கிரத்தில் எந்த இடத்துல நீங்கள் தலை குவிந்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் தலை கவிழ்ந்துச்சோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளெல்லாம் உயர்த்துவார். யோசேப்பு கரெக்டாக அந்த பார்வோனுடைய ராஜ சமூகத்தில் வேறு வஸ்திரம் தரித்து, அந்த ராஜ உடையை தரித்து அவன் தலை நிமிர்ந்து நின்றான். தலை நிமிர்ந்து நின்றது மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசத்தில் பவனி வரக்கூடிய அந்த தேரில், அந்த எகிப்து தேசம் முழுமையை சுற்றி வரக்கூடிய ஒரு பெரிய கிருபையை ஏற்ற நேரத்தில் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் கொடுக்க போகிறார். நீங்கள் தலை குவிழ்ந்த இடம், தலை கவிழ்ந்த இடம், தலை நிமிர முடியாதபடி இருந்த இடம். வேதத்தில் பார்க்குறோம், ஒரு அம்மா கூனி எத்தனை வருஷம்? 18 வருஷம். எங்கே இருந்தாங்க? தேவாலயத்தில் தான் இருந்தாங்க. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால, கர்த்தரை தேடுகிறதுனால, கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால சில தலை குனிவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அந்த அம்மா 18 வருஷம் குனிஞ்ச தலையை நிமிரலை. ஒருவேளை கல்யாணம் பண்ண புதுசில் தலை குனிஞ்சிருப்பாங்களா இருக்கும், ரொம்ப குனிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆபிரகாமின் குமாரத்தின்னு தான் போட்டிருக்கோம். ஆபிரகாமுடைய குமாரத்தி, ஆபிரகாமுடைய மனைவி, அவங்க பேர் என்ன பேர்? சாரால் எப்படி கூப்பிட்டாங்க ஆபிரகாம? ஆண்டவனே. யார் சொன்னது? ஆமாம், சரி, கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவனே. இந்த அம்மாவும் ஆண்டவன். நான் எதுக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் வாசிக்கலைன்னா டைம் இல்லை, அதனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன்.
அப்போ அந்த தேவாலயத்தில் இருந்த 18 வருஷம் கூனியான அம்மா ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷமாய் கட்டியிருந்த சாத்தானின் பிடியிலிருந்து இவளை அவிழ்த்து விட வேண்டியது அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த அம்மா என்னைக்கு ஆண்டவனின்னு சொல்லி சாராளமாக சொன்னாங்களோ இந்த அம்மாவும் சொல்லியிருக்கோம், குனிய ஆரம்பிச்சிருக்கோம். சில நேரத்தில் நீங்கள் குனியணும், குனிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சில நேரம் உங்கள் வீட்டு கடமை முக்கியம், உங்கள் குடும்ப காரியம் முக்கியம், கணவனுக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம், மனைவியினுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது முக்கியம். ஆனால் ரொம்ப ஓவராக போய் குனிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. சிலருக்கு புரியுது, புரிஞ்சவங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். அப்போது சில காரியங்கள் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்துக்கும் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்துக்கும் தடை செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. குனிஞ்சு குனிஞ்சு குனிய குனிய குற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றினாலும் மோதிர கையில் குட்டு போடணும் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. மோதிர கையில் குட்டு போட்டுருக்கீங்களா? மோதிர கையில் ஒருத்தரும் குட்டு போடலைண்ணே. உங்களுக்கு தலையில் குட்டை விழுந்தது இல்லையா? தலையில் குட்டுப்பட்டவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். நாங்கள் படிக்கிற காலத்தில், ஆமாம், நாங்கள் படிக்கிற காலத்தில் வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தனை கூட சத்தமாக குட்டு அப்படிம்பார், கேட்கணும் அப்படிம்பார். தலையில் குட்டு அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லுது. நீதிமான் வசனத்தை வாசிங்க. யாராவது சொல்லாமல், அதிகாரத்தை சொல்லாமல் வாசிங்க பார்ப்போம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அதை என் கை அள்ள தட்டுவதில்லை, அது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்குமா. எங்க குட்டுனா எண்ணெய் வார்த்தது போலவா இருக்கும்? நல்ல வெயிலில் போயிட்டு நல்ல மண்டை சூடாகி வருது, நல்ல வீட்டில் வந்து முகம் கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தலையில் வச்சு பாருங்க, அப்படி ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் இங்கே சொல்கிறது குட்டுறது தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருக்குமா. இப்போ சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தை உங்களை குட்டினோடனே என்ன சொல்லுவீங்க? ஐயோ இன்னைக்கு ஆண்டவர் என்னை கூட்டிட்டார், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவீங்களா? எந்த வார்த்தையினாலும் கடிந்து கொள்ளப்படுதல் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை தான் உண்டாக்கும். ஆனால் கடிந்து கொள்ளப்படுதல் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நீதிமான் என் தலையை குட்டி தயவாய் கடிந்து கொள்ளட்டும். அப்போ சில வார்த்தைகள், சில வேத வசனங்கள் உங்கள் தலையை நிமிர பண்ணுவதற்கு தான் அந்த தலை குட்டப்படக்கூடிய ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். அப்போ இன்னைக்கு தெளிவாக சொல்கிறேன், சிலருடைய வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் அநேகர் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில், ஓ இவனா இப்படி, இவங்களா இப்படி, இந்த குடும்பமாக இப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவில் சிலரை இந்த இடத்துல கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். சிலர் மேலே இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சு அனுப்ப போகிறார். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பையன் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை பையனை குறித்து அநேகர் நற்சாட்சி சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஓ இவருடைய பிள்ளையா, இவருடைய பையனா, இவருடைய பையன் இப்படி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி ஒரு பையனை குறித்து, ஒரு பிள்ளையை குறித்து நீங்கள் நற்சாட்சியை கேட்கிறது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கிரீடம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தால உங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா வாலிப வயசுக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு தலை நிமிரக்கூடிய அனுபவம் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தர் உங்களை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் நிமித்தம், சின்ன பிள்ளைகள் இருந்தால் கூட சரி, ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உயர்வை கொடுத்து நல்லா படிக்க வச்சு, சில தாளந்துகளை பிள்ளைகளை வளர வச்சு ஒரு உயர்வை சீக்கிரத்தில் கொடுக்க போகிறார். அது நிமித்தம் உங்களுடைய தலைகளை கர்த்தர் உயர பண்ணுவார். அப்போ அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர்கத்தில் தேடுகிறது என்ன? அடுத்தல சில நேரங்களில் மனுஷனுடைய தலை தொங்கிரும். எப்போ தொங்கும்? நான் சொல்லக்கூடாது, அது கரெக்டு தான். தலை தொங்கும், ஆனால் தொங்குன தலையை நீங்கள் பார்க்க முடியாது. அது எப்போ? தைரியமே சொல்லுங்கள், உங்களுக்கு மரணம்லாம் வராது. அல்லேலூயா. இப்போ சில நேரம் மரித்தவர்கள், மரித்து இருக்கிறவங்க அவனுடைய தலை தொங்கிருது.
இது எதை குறிக்கிறது? ஒரு ஜீவன் இல்லாத ஒரு தன்மை. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவன் இல்லை அப்படின்னாலே தலை தன்னால் தொங்குது. இப்போ மரித்தவருடைய தலை தன்னால் தொங்குது. இப்போ மரித்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஜீவன் இல்லாத ஒரு தன்மை, எந்த சூழ்நிலையிலும் வெற்றியை பார்க்க முடியாத ஒரு நிலைமை, எந்த சூழ்நிலையிலும் அந்த பாவத்துக்குள்ளேயே போய் அந்த பாவத்துக்கு மரித்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சில பாவம் என் வாழ்க்கையில் இருக்குது, அந்த பாவத்தை விட்டு நான் வெளியில் வரணும்னு நினைக்கேன், ஆனால் அது என்னால் வர முடியல. சில பாவத்தில் நான் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த பாவம் என்னை தொடருது, அதை செஞ்சுட்டு நீ செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி மனிதனுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவம் போராடி கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு பாவம் போராடும். கோபம், எரிச்சல், பொறாமை, வன்கண், சில நேரம் நம்ம கோபப்பட்டு பேசக்கூடிய தூஷண வார்த்தை, இன்னும் சில ரகசிய பாவங்கள் நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய காப்பாடு. சில நேரம் ரகசியமாக செய்கிற சில பாவங்களை நமக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கு. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களோடு போராடக்கூடிய ரகசிய பாவம் எதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். கர்த்தர் அதிலிருந்து ஒரு அற்புதத்தை தருவார். நீங்கள் பாவத்திலிருந்து வெளியில் வர்றது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ பாவம் அப்படின்னாலே நிறையா இருக்குது, நிறையா சொல்லலாம். பாவங்கள் என் வாழ்க்கையில் சில கோபம், டக்குன்னு கோபத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல, கோபத்திலே இருக்கேன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ அநேக கோபத்து நிமித்தம், அந்த கோபம் என்கிற பாவத்தின் நிமித்தம் நிறைய காரியத்தை இழந்துடுறாங்க. சிலரெல்லாம் சில கோபத்தின் நிமித்தம் நிறைய காரியங்களை இழந்து கொள்கிறாங்க. சாந்த குணமுள்ளவர்கள் மாத்திரம்தான் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். சாந்த குணமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். இப்போ சாந்த குணம் நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தர் ரொம்ப உங்களை நடத்தணும். சில நேரங்களில் சாந்த குணத்தோடு இருக்கணும்னு நினைக்கும் பொழுது தான் உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். அப்போ அடுத்தபடியாக சொல்கிறோம், சில அந்த உயிரில்லாத தன்மை, பாவம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தலை குனிகிறது மாத்திரமல்ல, ஆதாமும் ஏவாளும் விளக்கப்பட்ட கனியை புசிக்கிறது நிமித்தம் ஆண்டவருடைய சத்தம் வருது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்? இந்த வார்த்தையை ஆதாம் கேட்கான். கேட்டுட்டு என்ன பதில் சொன்னா? கேட்டுட்டு சொன்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. டக்குன்னு இப்ப பார்க்க கூடாது, பார்க்காம சொல்லுங்க. தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆண்டவர் என்ன பதில் சொல்ல தெரியுமா? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ கோழை என்று அறிவித்தவன் யார்? நீர் ஒரு பயந்தாங்கொள்ளி என்று அறிவித்தவன் உனக்கு யார்? நீ ஒரு நோயாளி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இப்படி நிறைய கேள்வி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்காரு. ஏன்னா கர்த்தர் உங்களை படைக்கும் போதே ஆசீர்வாதமாக, கர்த்தருடைய பிள்ளையாக, தேவனுடைய ஜனமாக அவருடைய உயர்த்தக்கூடிய இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அவன் அந்த பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு தலை குனிவை கொண்டு வருகிறது. சில நேரத்தில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவத்தின் காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினார்னா அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க, ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். மனுஷனுக்கு விடுதலையே பாவத்திலிருந்து தான் பெரிய விடுதலை. அப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஐயா எனக்கு அறிமுகமானார். அவர் ரொம்ப நாள் என்று பேசிக்கிட்டு இருந்தார். ராமலிங்கம்னு ஒரு ஐயா, இன்சூரன்ஸ் இருந்த காலத்தில் அவர் ஒரு பிராமின்ஸு. அப்போ அவர் ரொம்ப பேசுவார், அடிக்கடி பேசுவார், நிறைய காரியம் சொல்லுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா அவருடைய நம்பிக்கையின்படி காசி, ராமேஸ்வரம், இப்படி புனித ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் போனார். எதுக்கு தெரியுமா?
தெரியுதுன்னா உங்களுக்கு? அப்புறம் அடுத்தால சொன்னார், எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டேன், இன்னும் 2 இடத்துக்கு போகணும், போயிட்டா எனக்கு ஒரு நிம்மதி வந்துடும், என் பாவமெல்லாம் தொலைஞ்சிது அப்படின்ட்டு. எங்கே அப்படின்னு கேட்டார். எருசலேமுக்கு போனோம் அப்படின்னார். எங்கே போனோம்? ஆமாம். எதுக்கு எருசலேம் அப்படின்னு கேட்டேன். புனித பயணம்னு போட்டிருக்குது. நான் பேப்பரில் ஒரு விளம்பரம் பார்த்தேன், புனித பயணம் அப்படின்ட்டு. புனித பயணம்னாலே நம்ம புனிதம் ஆயிடுவோம்ல, நான் போகலாமா அப்படின்னாரு. சுற்றிருந்தா போகலாம், அதை பற்றி ஒன்றும் உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு. இப்போ இந்த இஸ்ரவேல் வாருக்கு முன்னாடி வரைக்கும் புனித பயணம் ரொம்ப ட்ரெண்டு. என்கிட்டலாம் வந்து சொன்னாங்க, நிறைய பேர் வந்து சொன்னாங்க. எப்படி என்னை கேன்வாஸ் பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் ஒரு தடவை இஸ்ரவேலுக்கு புனித பயணம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா போதும், பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் சர்ச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆசை வரதானே செய்யும். ஏன் எப்படி சொல்கிறீங்க? அதனால் எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. எருசலேம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இப்போ அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நேசிக்கிறவர்கள் எப்படி சுகித்திருப்பார்களா? சுகித்திருப்பாங்க. அந்த எருசலேம் ஜனங்கள், அந்த யூத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை தான். ஆனால் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அந்த புனித பயணம், அப்போ சொன்னார், புனித பயணம் போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்தால மெக்கா மெதினாவுக்கும் போகணும் அப்படின்னார். இஸ்ரேவேல் போகிறதுக்கு வேணால் ஆள் இருக்காங்க, மெக்கா மெதினா போகிறதுக்கும் ஒருத்தர் இருக்கார். அவர் வேணால் கேட்டு பாருங்க. ஏன்னா முஸ்லீம் இல்லாதவர் அந்த அரபு நாட்டில் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. டவுட் ஆயிட்டு அப்படின்னா அந்த சவுதி அரேபியாவுடைய ஏர்போர்ட்லேயே என்ன பண்ணுவான், அவங்கள செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவான் அப்படின்லாம் சொன்னேன். இப்படி ஒரு ஆசை இருக்குது மனிதனுக்கு, பாவங்களை தொலைக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தன்னுடைய பாவத்தை எப்படியாவது என்ன பண்ணிடலாம், தொலைச்சிடலாம், அது நிமித்தம் தலை நிமிர்ந்துடலான்னு பார்க்கிறான். உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கு வல்லமை இருக்குது. உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆவியானவருடைய துணையும் அந்த பலமும் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். அப்போ நீங்கள் இருந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு, தேவனுடைய ஆலயத்தில் சென்று முழங்கால் படியிட்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தாங்க. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தையை சொன்னார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு. உடனே அவன் எழுந்து புறப்பட்டுட்டான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டாச்சுனாலே நீங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. பாவங்கள் சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் தலை நிமிரணும், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலை உயரணும். ஆனால் சில பாவங்கள் இருக்குது. கர்த்தரை ஆராதிக்காத ஒரு பாவம், கர்த்தரை தேடாத ஒரு பாவம், சில நேரங்களில் அதுவும் ஒரு பாவம் தான். ஒவ்வொரு வாரம் ஓய்வு நாள் அந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அதை அனுமதிச்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என்று துதியை சொல்லி வருவார்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய துதியை சொல்லி வர்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா, அவர் என்ன பண்ணார்? போர் வந்த நேரத்தில் அடுத்தபடியா அடுத்தால சொல்லுங்க. போர் செய்யறதுக்கு முன்னாடி துதிக்கிற பாடகர் குழுவை முன்னாடி நிப்பாட்டினார். அல்லேலூயா. பாட்டு பாடி போய் ஜெயிச்சுட்டு வர்றதெல்லாம் எப்படி? எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். இப்போ உலகங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நான் அதை பேச போகிறேன். நம்ம தீல ஒரு பிரபல பாடகர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன பேர்? எல்லார் முகமும் இப்போ அலர்ட் ஆயிட்டு பேச போகிறேன் நான் சபையில். அப்போ ஜான் சபரன் எல்லாரும் தெரியுதா? ஜெபம் பண்ணுறீங்களா அவருக்காக? அவருடைய மனைவி ரீமாவுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இல்லைன்ட்டிங்களே. பாவம், அவங்களும் மனிதர்கள் தானே. ஏதோ குடும்பத்தில் ஒரு போராட்டம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்ன ஏன்ட்ட ஒருத்தர் நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. நானே ஒரு வாரம் காது வழியில், சரியான காது வழியில் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு வாரம் காலை ஜெபத்துக்கு கூட நான் வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, நேற்றெல்லாம் நீங்கள் சிலர் ஊக்கமாக ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த காது வலி சரியாச்சு. எனக்கு தெரிஞ்சால் முதல்லே வந்திருக்கணும் போல தெரியுது. இப்போ நேற்று திடீர்னு ஜெபத்தில் ஏவுதலாச்சு, ஜனங்களை ஜெபம் பண்ண சொல்ல அப்படின்ட்டு.
சரியான வலினா வலி. நேற்று செய்தி என்னால் கொடுக்க முடியல, ஆனாலும் சகிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் காலையில் ஜெபம் முடித்தோன்னே போய் பக்கத்தில் அந்த சோபாவில் போய் படுத்துட்டேன். ஆனால் நடந்தது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் மாறிச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அடடா நம்ம ஆலயத்தில் இவ்வளோ பெரிய சுகத்தை வச்சுட்டார், நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் படுத்து கிடந்தோம் அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுங்களுக்கு 11 மணிக்கு எனக்கு மேக்ஸிமம் கிளியர் ஆகிட்டு. ஆனால் இந்த அடைச்ச மாதிரி அந்த வலி சில நேரத்தில் இருக்குது. ஆனால் நான் பட்ட பாடுகளுக்கு அப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சிலரெல்லாம் வந்து குற்றப்படுத்தினாங்க. இந்த கிறிஸ்தவர்களே இப்படி தானா, என்ன இருந்தாலும் ஊழியர் இப்படி செய்யலாமா, பல கேள்வி. என்ன இது உங்களுடைய ஜெபிப்பதற்காக நான் சொல்கிறேன். அப்போ பல கேள்வி வருது. அது நீதிமன்றம் முடிவு பண்ணோம். குற்றம் இருந்தால் தண்டனை அனுபவிப்பார், தண்டனை அனுபவித்து வெளியே வந்தாலும் கர்த்தர் தூக்கிடுவார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த பாவம் பண்ணுகிறவர்களுக்கும் உலகத்தில் ஒரு தண்டனை இருக்குது. பிக் பாக்கெட் அடித்து கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது. எல்லா உலகத்தினுடைய தண்டனை உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்குது. அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். வேதத்துலேயும் தெளிவாக போட்டிருக்கு, ஆளுகிறவர்களுக்கு நீ என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப தீவிர இந்து நண்பர். இப்போ அவரு கொஞ்சம் கிறிஸ்தவ மத நம்பிக்கை உண்டு, சில பாட்டெல்லாம் பார்ப்பார். அதனால் 2-3 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரா. நான் ஃபோனே எடுக்கலை. சரி மனுஷன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கார், எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எடுத்த உடனே ஜான் ஜெபராஜ் பற்றி சொல்லுதார். ஏங்க இந்த ஜான் ஜெபராஜ்னு ஒருத்தர் பாட்டு பாடினாரா, அவர் போயிட்டாரா, என்ன இது எல்லாம். நான் சொன்னேன், அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய யூடியூப்பில் இருக்குது, பார்த்துக்கிடுங்க, சந்தேகத்தை மட்டும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. செஞ்சது சரியா தப்பா அதை கர்த்தர் முடிவு பண்ணணும், காவல்துறை முடிவு பண்ணணும், யாருக்குன்னு தெரியாது, எல்லாரும் வாய்க்கு வந்து அதை பேசுகிறாங்க. சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போது நான் நாளைக்கு ஜெபிச்சுட்டு சொல்கிறேன், நான் அனாவசியமாக சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், போன வருஷம் பேரின்ப பெருவிழா, கோவை பேரின்ப பெருவிழான்னு சொல்லி இந்த டாக்டர் ஜவஹர் சாமியில் அவங்க இந்த கோவை அந்த ஆண்கள் பள்ளி மைதானத்தில் நடத்துகிறாங்க. இப்பவும் நடத்த போகிறாங்க. நீங்கள் எல்லாம் கோவை பேரின்ப பெருவிழாவில் போய் கலந்து கொள்ளுங்க, போய் நல்லா போய் பாட்டு பாடுங்க, ஆராதனையில் உட்காருங்க, சாயங்காலம் ரிலாக்ஸாக வீட்டுக்கு போயிருங்க. அது என்ன ஏப்ரல் 28 அது ஆரம்பிக்கிறாங்க. சரி ஏப்ரல் 28 இல்லை, அந்த நோட்டீஸ் இருந்துச்சு, நான் தர்றேன் உங்களுக்கு, அது குறித்து உங்களுக்கு அறிவிப்பு சொல்கிறேன், போங்க. அப்போது கடந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் அவர் வந்திருந்தார், வந்து ஒரு ஆராதனை நடத்தினார். அப்போ நாங்கள்லாம் பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுனால முன்னாடி போய் உட்காந்துருந்தோம். அப்போ பார்த்தோம் அந்த ஆராதனை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த ஆராதனையை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது டென்சியோ சாமோ யார்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்போ போய் நாங்கள் செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படின்ட்டு. இப்போது அவன் கொடுத்தாம்னா எடுத்துக்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ டென்சி போனாங்களா சாம் போனாங்களான்னு தெரியும், சாம் தான் போனான்னு நினைக்கிறேன். யாரோ போனாங்க, போய் கேட்கும்போது சொன்னால், நான் சாயங்காலம் எங்கள் சர்ச்சில் ப்ரேயர், இத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, அர்ஜெண்ட்டாக போகணும், இன்னொரு நாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு வந்து தூங்குறேன். நைட்டு தூங்கினோடனே எனக்கு ஒரு நல்ல ஒரு சொப்பனம், சரியாக அதிகாலை ஒரு 2 மணி 3 மணிக்கு ஒரு சொப்பனம் வருது. அவள் பக்கத்தில் வந்து நான் சேரில் உட்காந்துருக்கேன், கீழே உட்காந்து அழுகிற மாதிரி, தேம்பி அழுகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்போ நான் உடனே வீட்டில் சொல்லிட்டேன், இப்போ அந்த ஜான் ஜெபராஜ் கண்ணீர் விட்டு அழுதுறா இருப்பா, என்னன்னு தெரியல. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, போங்கப்பா, அவர் ரேஞ்சு என்ன, அவருடைய இது என்ன, அவர் எதுக்கு அழுதாரு, எதுக்கோ உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா, அந்த ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு. இல்லைப்பா ஆண்டவர் உணர்த்துதார் அப்படின்னோடனே, அப்போ இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேறு. அதை கரெக்டாக அந்த மே மாதம் தான், அந்த மாதம் தான் அவர் பிரச்சனையில் என்டர் ஆகிறார். அப்போ அவர் தரையில் உட்கார்ந்து அழுகிறார். அப்போ அந்த தரையில் உட்கார்றது அப்படிங்கிறது அது ஒரு தாழ்மைக்கு ஒரு அடையாளம். அப்போ நான் யோசிக்கேன், இந்த கனவுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் சரி ஓகே ஆண்டவரே, சரி எதுக்கோ அனுமதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜோம் பண்ணுங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, சபை ஜனங்களை ஆசீர்வதிங்க. அப்புறம் அவர் தேவையில்லாமல் பேசக்கூடிய அநாகரிக வார்த்தை எல்லாரும் இருந்தாலும் மதிக்கணும் இல்லையா, வயது முதிர்ந்த ஊழியர்களை மதிக்கணும். சில நேரங்களில் நாங்களே சில நேரத்தில் வேதத்தில் புறம்பா மேடையில் நின்று ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா, உங்களுக்காவது 1 குட்டு விழும், எனக்கு 3 குட்டு விழும். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, 4வது குட்டு கர்த்தருடைய குட்டு விழும். ஏதோ ஒரு வார்த்தை நான் அநாகரிகமாக பேசிட்டாலோ, அப்பார்ட் ஃப்ரம் பைபிளுக்கு அப்புறம் பேசிட்டாலோ, எங்கள் வீட்டில் 3 பேரும் பிடிப்பிடின்னு பிடிப்பாங்க. முதல்ல டென்சி பிடிப்பா, 2வது எங்கள் வீட்டம்மா, 3வது சாமு. இப்படிலாம் பேசக்கூடாது. குறிப்பாக சபை ஜனங்களை நேரிடையாகவோ மறைமுகமாகவோ எந்த காரணத்தில் நீங்கள் தாக்கிடக்கூடாது. இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
நாங்கள் அதெல்லாம் கவனமாக தான் இருக்கோம். ஆனால் சில நேரத்தில் வந்துடக்கூடாது. அப்போ நாங்கள் எல்லாம் ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த மகன் வந்து என்னது அநாகரிகமாக பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம் மன்னிங்க. பாட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாகுது. பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் 4 கோடி 5 கோடி இப்படிலாம் போகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிறிஸ்தவத்திலேயே பாட்டு புரட்சி பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா பெர்க்மான் ஐயா. அதுக்கு பிறகு இவர் பாட்டை தான் கேட்கவும் முடியுது. பெர்க்மான் ஐயா பாட்டை நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் கேட்கலாம். அடுத்தால ஜான் ஜெபராஜ் பாட்டு தான் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. அதனால அந்த பாட்டை அவரை பற்றி பேசுகிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, நல்லா கேட்குறாங்க. நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபத்துக்காக ஒரு ஊழியர் விழுந்து போனால் கை கொட்டி சிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டேன் வீட்டில், ஆண்டவரே என் மகனை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பமானோடனே கைதுக்கு முன்னாடி மறுபடியும் ஆண்டவர் ஏவுதலை கொடுத்தாரு. ஏவுதலை கொடுத்து நல்லா உட்காந்து சரி நம்ம ஜெபிச்சிருவோம், யாராக இருந்தாலும் ஜெபிக்கிறது கர்த்தர் ஏதோ ரகசியத்தை உணர்த்ததுக்கு தான் ஜெபம் பண்ணதுன்னு சொல்லி மீண்டும் ஜெபிச்ச பொழுது மீண்டும் ஒரு கனவு கொடுத்தாரு. மீண்டும் என்ன கனவு அப்படின்னா, இதே போல் நம்முடைய ஆலயம் மாதிரி ஒரு இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மறுபடியும் வர்றாரு. அப்புறம் மறுபடியும் வரும்பொழுது சில கனி வர்க்கங்கள், சில பழங்களை அவருக்கு கொடுக்குற மாதிரி நான் கனவு கண்டேன். அப்போ எனக்கு ஒரு சமாதானம் ஆயிட்டு, சரி எதாக இருந்தாலும் சரி எல்லா சூழ்நிலையிலிருந்து அவர் விடுதலை ஆயிடுவார், கர்த்தர் விடுதலையும் ஆக்குவார், பாவத்தையும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சமாதானம் ஆயிட்டு. அதெல்லாம் அந்த நண்பர் கேட்டார், சரி நான் மறுபடியும் நாளைக்கு கூப்பிடுங்க, நான் இப்போ உடனே சொல்ல காது வழியில் படுத்து மறுபடியும் கூப்பிட்டார். கரெக்டாக கூப்பிட்டார். மனுஷங்க எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க பாருங்கள் அடுத்தவங்க காரியத்துக்கு. இந்த நண்பர், அதனால் அவர் நான் ஒன்றும் சொல்லலை. நேற்று சொல்கிறேன் நீங்களே, நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, அவர் என்ன பண்ணாலும் சரி, பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கர்த்தருக்கு அதிகாரம் இருக்குது. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட கர்த்தர் விடுதலையாக்குறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போனால் அவன் விடுதலையாயிருந்தான். அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவில் போனோம். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் கூட கர்த்தர் என்ன பண்ணுறார், அவனை மன்னிக்கிறார், அவனை வாழ வைக்கிறார். என் தேவன் வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பார், வாழ வைப்பார். ஆனால் உலகத்தின் தண்டனை சட்ட திட்டத்துக்கு அவர் கீழ்ப்படியணும். உலகம் கொடுக்கறத அவர் அனுபவித்தாலும் கர்த்தர் அவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார், விடுவிப்பார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் அவருக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வார்த்தை, அவர் பாடின பாட்டிலேருந்து ஒரு வார்த்தையை அப்படியே ஆண்டவர் கேட்க வச்சார். அப்போ அந்த என்ன வரி அப்படின்னா, குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள். டென்சி அது எப்படிமா அந்த வரி முடியும்? குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. அப்போ நான் சொன்னேன், அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, இந்த பாட்டில் இந்த வரி வருது, இதே தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதனால் குறிப்பார்த்து அவர் மேலே எரிஞ்சிட்டாங்க, குறி கரெக்டாக போய் பட்டுட்டு, அதனால் அவர் இதாகிட்டார். அதனால் அவருடைய பாட்டு வரியே அவருக்கு விடுதலை ஆக்கிறோம். அப்போ விடுதலை ஆயிடுவாரா? தண்டனை அனுபவிக்க மாட்டாரா? அது கர்த்தருக்கு இடத்துல இருக்கு. தண்டனை அனுபவிக்கிறதும், தண்டனையில் அனுபவித்தாலும் கர்த்தர் வாழ வைக்கிறதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியர்களிடத்துலையும் குறைவு இருக்குது. நீங்கள் குறைவுகளை பார்க்கும் பொழுது முறுமுறுக்காது. அல்லேலூயா. குறைவுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா எத்தனையோ ஜெபங்கள் உங்களுக்கு வைக்கப்படும் பொழுது பல விதத்தில் தேவனுடைய சாத்தானுடைய தாக்குதல் உண்டு. ஆனால் தேவன் விடுதலையாக்கு. காது வலி, ரொம்ப கஷ்டப்பட்டேன், சைடே கேட்கல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சுதந்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நேற்று மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது மறுபடியும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தான் இதை நான் அனுமதித்திருக்கேன். சில பலவீனம், சில சுகவீனம், சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுது அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் அதை செய்கிறார். அப்போ இந்த நாளில் பாவம் செய்தவங்க யாரும் தப்பிக்க முடியாது. எந்த ரகசிய பாவமும் வெளியில் வந்துடும். இன்றைக்கி ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலத்துக்குள்ளே இருக்கும். ரகசியம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ உங்களை குறித்து கூட எங்களுக்கு தகவல் வரும், இன்னார் இதை பேசுனாங்க, இதை சொன்னாங்க, வச்சாங்க அப்படின்னா. நாங்கள் ஒருத்தர்கிட்ட கூட நீங்கள் இப்படி சொன்னீங்களா வச்சிங்களான்னு கேட்க மாட்டேன். அதை நான் விரும்புகிறதும் இல்லை. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணும். எந்த காரியத்துக்கு அவங்க சொல்லியிருந்தாலும் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க. இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்கள் விசுவாச மக்கள் இந்த கோயிலில் போய் பொங்கல் வாங்கிட்டு நின்னாங்க, அடையாளத்தோடு சொல்லுவாங்க. பொங்கல் வாங்கிட்டு போன டைம், டேட்,
நீ சொல்ல ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் போடக்கூடாது, நான் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பிடிச்சிருவோம்ல அப்படின்ட்டு. சரியா? நான் அப்படி சொல்லுவேன். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய மக்கள் ஒரு தடவை நீங்கள் தேவனுடைய பரம அழைப்பை அன்பை நீங்கள் ருசித்ததுக்கு பிறகு விக்கிரகங்களுக்கு முன்னாடி போய் நீங்கள் நிற்கக்கூடாது. எந்த காரணத்துக்கு நீங்கள் போகாதீங்க, அது ஒரு பாவம். அதை நீங்கள் செய்யாதீங்க. கர்த்தருடைய அன்பை ருசித்து வந்துட்டீங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, உங்கள் ஆள் இந்த டாஸ்மார்க்கு கடையில் வெள்ளை சட்டை போட்டு நின்னாரு, அவரா அப்படின்னு எனக்கு ஒரு அதிர்ச்சி. போய் அவருக்கு ஜோமன் அப்படின்னு. ஆமாம், எல்லாம் வந்துடும். உண்மையான ஊழியராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா எல்லாமே வரும். அதை நான் கூப்பிட்டு கூட கேட்குறதில்ல, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறதில்ல, ஜெபம் பண்ணுறோம். எப்படி தெரியுமா? உங்களை அடிங்க, நொறுக்குங்க, ஆமாம் உரிச்சிருங்க தொழிய, அப்படியா? அப்படிலாம் கிடையாது. ஆசீர்வதித்து தான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். திடீர்னு சில வார்த்தைகள் எப்போ அவங்க நம்மளை பேசுகிறதே நம்ம மேலே வச்சுருக்கிற உரிமை தான். இப்போ டென்சி வந்து என்கிட்ட எல்லா உரிமையோடு என்கிட்ட வந்து பேசுவான். ஏன்? தகப்பன். அந்த மாதிரி ஒரு ஊழியரிடத்தில் உங்கள் எல்லா உரிமைகளை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்துலையும் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. இழந்த உரிமையை மீட்பதற்கு தான் அவர் சிலுவையில் தொங்கியிருக்கிறார். ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து சில உரிமைகளையும் தேவ மகிமையும் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த உரிமையை சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை செஞ்சு ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து அதை மீட்டு கொடுத்துருக்கிறான். அப்போ இன்னைக்கு நம்ம ஆராதனையின் துவக்கத்தில் சொன்னேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், சில காரியங்களெல்லாம் நீங்கள் மீட்க போகிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதில் குறித்த நேரம் முடிஞ்சிட்டு 2 காரியம்தான். இந்த ஈஸ்டர் நற்செய்தி உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் தலை நிமிர போகுது. நீ வேணா பாருங்க, உங்கள் பிள்ளைகளுடைய தலை நிமிர போகுது, உங்கள் குடும்பம் நிமிர போகுது. எந்த இடத்துல தலை குனிஞ்சு நீங்கள் வெக்கத்தோடு நின்னீங்களோ அந்த இடத்துல தலை நிமிர போகுது. 18 வருடம் கட்டியிருந்த சாத்தானின் கட்டிலிருந்து அந்த கூனியுடைய தலை நிமிர்ந்துச்சு ஒரு நாள். யோசேப்பு பாவம் செய்யாதபடி சிறை தண்டனையை அனுபவிச்சான். ஒரு நாள் அந்த பாவம் செய்து குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட இடத்துல அவன் தலை நிமிர்ந்து பவனியா போனான். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்துவும் தலை குனிந்தவராத்தான் அந்த ஸ்பார சிலுவையை சுமந்துட்டு போனார். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவரை அடைத்து வைத்திருந்த கல் பெரிய கல்லாக இருந்துச்சு, மூடி முத்திரை வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை தடுக்க முடியல. நிறைய கல்லை குறித்து பேசணும்னு எடுத்தேன். இந்த வழி நடத்தல் படியாக இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் கொடுத்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு 2வது நீங்கள் மார்க் எழுதின நற்செய்தி நூலில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை உண்டு. அதை நான் சொல்லி நான் செபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-2 மாத்திரம் வாசிங்க. தம்பி தண்ணி ஊத்து. ம் 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 ஆ ஆ ஆ ம் அல்லேலூயா. அவ்வளோதான் செய்தியை நான் முடிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். முதலாவது நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மீட்கிறவராக திரும்பி வரப்போகிறார். சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் மீட்க போகிறீங்க. 2வது சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் தலையெல்லாம் நிமிர போகுது. தலை கவிழ்ந்த இடத்துலெல்லாம் தலையை நிமிர பண்ண போகிறார். 3வது இந்த வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். என்ன வருகையில்? விடிந்து வருகையில். இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓய்வு நாள் முடிந்து, ஒரு இருளின் நாட்கள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் அப்படிங்கிறது ஒரு ஜெயம் துவங்குகிற ஒரு நாளாக இருக்கிறது. அப்போ நான் உங்களுடைய வாழ்க்கையில் 2வது சொல்லி 3வது சொல்லக்கூடிய காரியம், சில காரியங்களுக்கெல்லாம் முடிவை கொண்டு வர போகிறார். சில தேவையில்லாத பண விரயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. சில தேவையில்லாத பண செலவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. வியாதி பலவீனத்தின் நிமித்தம் சில நீங்கள் அதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் முடியும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்று சொல்லக்கூடிய 3வது ஒரு ஆசீர்வாதம்,
சில உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய அநேக தீமையான காரியங்களை முடிந்து வர பண்ண போகிறார். அடுத்தபடியாக விடிந்து வருகையில், விடிய போது உங்கள் வாழ்க்கையில் பக்கத்தில் சொல்லுங்கள், விடிய போது, சீக்கிரத்தில் விடிய போகிறது. விடியற்கால வெளுப்பை போல சுக வாழ்வை கத்த துளிர்க்க போன அப்போ உங்களுக்கு ஒரு விடிவு காலம். இந்த உயிர்த்தெழுதலினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம். அது மாத்திரமல்ல, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, பூமியவே கத்தர் அதிர பண்ணுவாராம். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக கத்தர் பூமியை அதிர பண்ணுவார். அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய புஸ்தகத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிர்த்து பாடும் பொழுது அங்கே அந்த அஸ்திபாரங்கள், அந்த பூமியின் அஸ்திபாரங்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள்லாம் அதிர்ந்துச்சான். நான் உங்களுக்காக இந்த நாளில் செபிக்கிற நேரத்தில் நான் சொல்கிறேன், சில சிறைச்சாலை கதவுகள் போல மூடி இருக்கக்கூடிய மூடப்பட்ட நன்மைகள் திறக்கும்படியா கத்தர் பூமியவே அதிர பண்ண போகிறார். சில பூமியவே கத்தர் அதிர பண்ணி சில அஸ்திபாரங்களை அசைக்க போகிறார். கத்தர் அதை செய்வார். அது மாத்திரமல்ல, கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். சில கல்லெல்லாம் உங்களுக்கு புரட்டப்பட போகுது. அதை தேவ தூதன் வந்து புரட்ட போகிறான். நீங்கள் லாசருடைய வாழ்க்கையிலையும் கல் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? லாசருடைய கல்லறையிலையும் கல் அடைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? அவன் உயிரோடு இல்லை, மரித்து 4 நாள் ஆயிற்று. ஆனால் அந்த கல் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையில் ஒரு கல், 2 பக்கமும் கல் இருந்துச்சு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, லாசருடைய கல்லை போய் மனுஷங்க புரட்டலாம், அதுக்கு அதிகாரம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லை புரட்டக்கூடாது. அங்கே மூடி முத்திர வைக்கப்பட்டிருக்கிறது. அது அரசாங்கத்தினுடைய சட்டம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 கல்லுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு கல்லை மனுஷனால் புரட்ட முடியும், இன்னொரு கல்லை மனுஷனால் புரட்ட முடியாது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சில கல் உங்கள் வாழ்க்கையில் வருது, நீங்கள் புரட்டிடலாம். உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிற 5வது ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் புரட்ட முடியாத கல்லாக இருக்குதோ அந்த கல்லெல்லாம் இன்னைக்கு தேவ தூதன் இறங்கி வந்து, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்து, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து அதை எல்லாம் கர்த்தர் புரட்டி போட போகிறோம். அதை புரட்டி அதை தள்ளி அது மேலே அந்த தேவதூதன் உட்கார்ந்தானா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ என்னுடைய மனைவி முன்னாடி வந்து ஒரு வாழ்த்தை கொடுத்துட்டு ஒரு ஜபத்தை பிளஸ்ஸிங் பண்ணி உங்களுக்காக ஜபிக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஜப நேரம், இந்த நேரம் அடுத்தபடியாக உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கை தசம பாகங்கள் இந்த இடத்துல கவர் இருக்குது, நீங்கள் கவர் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய உண்டியல் காணிக்கையை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க. அரிசி காணிக்கை கொடுத்தவர்களுக்காக நன்றி. இன்னும் பொருத்தனை எடுத்தவங்க வருகிற வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரத்தில் அதை கொடுக்குற ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். சில ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் அதை கர்த்தர் கொடுக்க வைப்பார். அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாருக்கும் டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுது. நம்ம ஜபத்தை முடிந்ததுக்கு பிறகு நம்ம அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு நம்ம போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக நன்மைகளை கர்த்தர் இந்த நாளில் இருந்து மகிமையாக செய்ய போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆமேன், அல்லேலூயா. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நம்ம அநேக நேரம் கர்த்தரை எங்கேயோ தேடிட்டு இருக்கோம், ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கார். அவர் உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து என் பிள்ளையை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி உங்களோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த வசனம் நம்ம பின்பாகத்தில் பார்க்குறோம். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள். அவர் சொன்னபடியே என்ன செஞ்சார்? உயிர்த்தெழுந்தார். இந்த நாளில் அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் மறித்து கிடக்கிறதோ இந்த நாளில் அவர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? உயிர்த்தெழும்ப செய்து அநேக நன்மையான காரியங்களில் இந்த புதிய அந்த ஈஸ்டர் நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக அவரோட நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா.
அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையின்படி அப்பா அந்த நாட்களில் அப்பா நாங்கள் அநேக நேரங்கள் அப்பா சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக அப்பா அநேக நேரங்கள் அநேக பிள்ளைகள் அப்பா அநேக இடங்களுக்கு சென்று ஏமாந்து வரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறதப்பா. ஆனால் நீர் அங்கே இல்லை அப்பா தகப்பனே அப்பா, நீர் அங்கே பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் தங்கி இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து கூடி உடைய சமூகத்தில் வரும்பொழுது அப்பா நீர் ஆலயத்தில் நீர் தங்கி இருக்கிறீரப்பா. என் பிள்ளைகள் எப்பொழுது வரும், என் பிள்ளைகளுக்கு அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நீர் சமூகத்தில் உடைய ஆலயத்தில் நீர் காத்திருக்கிறீரப்பா. அந்த நாட்களில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோம். அந்த நாளில் விசேஷமாய் சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், குடும்ப தலைவன் தலைவிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. முதியவர்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோம். அந்த நாளில் அவங்களுடைய கைகளின் பிரயாசங்கள், பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், குடும்பத்தில் ஏறெடுக்கிற அப்பா எல்லா பிரயாசங்கள், பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை அப்பா, கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்கள் அப்பா, நல்ல வீடு வாசல்கள், நல்ல வாகனங்கள் அப்பா. அது மாத்திரமல்ல தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் அப்பா, சமாதானம் இல்லாதபடி அப்பா, கணவன் மனைவியை இணைந்து வாழாதபடி பிரிந்து காணப்படுகிற காரியங்கள் அப்பா, சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் அப்பா, அநேக பிள்ளைகள் கோர்ட்டு கேஸ் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனை அலைந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நாளில் ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என்னென்ன ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு தடையாக கல்லாக அப்பா புரட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்தின் வாசல்களிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தகப்பனை அவங்களுடைய ஆத்மா ஆவியிலிருந்து அப்பா கல்கள் புரட்டப்படும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. விடுதலையோடு உண்மை மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த நாளில் நீங்கள் நிரப்பியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு கோடி கோடி மக்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இங்கே வந்திருக்கிற அப்பா உங்களுடைய குடும்பத்தின் மீது, உங்களுடைய பிள்ளைகள் மீது எங்கே இருந்தாலும் உடைய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய், சந்ததி சந்ததியாய் இன்னும் பிள்ளைகள் அப்பா உடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த அநேகர் அப்பா இன்னும் ஒரு 7 நாளைக்குள்ளாக இந்த இடத்துல வந்து அநேக பிள்ளைகள் எந்த காரியத்தை பொருத்தனையோடு அந்த 40 நாளும் காலையும் மாலையும் வந்து ஜெபித்தார்களோ அதற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி சொல்லிட்டுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தர் உங்களை சாட்சியாக கத்தர் நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லிட்டுவோமா? அப்பாவும் மக்கள் நன்றி 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 ராஜா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நினையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உங்களுடைய காணிக்கைகள் தசமபாகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சிறப்பு காணிக்கைகள் கவர் உண்டியல் காணிக்கைகள் கொடுத்தல எல்லாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். அரிசி காணிக்கை கொடுத்தவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். பிதாவை இப்பொழுதும் தன்னுடைய உழைப்பிலிருந்து இந்த உயிர்த்தெழுதலை நாளில் மகிமைப்படுத்தும்படியாய் கொடுக்கிற கரங்கள் ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் ஆண்டவரே இந்த கொடுக்கிற கரங்களினுடைய கரங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தருக்கு என்று கொடுத்து நாம் நிறைவு ஜெபத்துக்குள்ளாக ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் மனதி தந்தார், ஓம் மனதி தந்தார், வந்தார் இவர் உயிர்த்தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பரித்து, வெற்றி கொண்டார் பரித்து, கொடுமை தானத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெய ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூரொடிந்து, சாவின் கூரொடிந்து மடிந்து தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து ஜீவனை விடிந்து தேவாலய திரை இரண்டாய் கிழிந்து ஒளிந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா.
வேதம் நிறைவேற்றி வேதம் நிறைவேற்றி மெய் தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொன்றாற்றி பத்ரசனம் தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஒரு நிமிடம் உட்காருங்க. சில அறிவிப்புகளை நான் சொல்கிறேன். முடிந்த உடனே எல்லாத்துக்கும் டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கு. பொறுமையாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க இருக்கிறீங்களா? இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் கொண்டாடினவங்க இந்த வாரத்தில் கொண்டாடினவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். யாராவது சுசிலாமா எஞ்சி நிற்கிறாங்க. பேத்திக்கு பிறந்த உங்களுக்கு பிரதர் பர்த்டேவா முடிஞ்சுதா? ஓகே, சரி, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமை அதுக்குன்னு டைம் இருக்குது. சரியா? சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் ஆலயத்துக்கு வந்திருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களும் எழுந்து நிற்கலாம். புதிதாய் ஆலயத்தின் ஆராதனைக்கு வந்தவங்க. சரி, ஓகே. ஒரு நிமிடம் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அருமையான தம்பி புதிதாக வந்திருக்கீங்களா? சரி, தம்பிக்காக கை தட்டுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பு. ஆண்டவரே, அருமையான சகோதரருடைய பிறந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுசிலாமுடைய பேத்தியுடைய பிறந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம். புதிதாய் இந்த ஆலயத்தின் ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரமும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக. இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ தயவினால் நடத்துங்க. ஆண்டவரே, ஆச்சரியமான நன்மைகளை செய்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்யுங்க. தேவ மகிமையின் கரம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே அதரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா.